மலையடிவாரத்துல ரொம்ப ஆழமான ஒரு இடத்துல சுத்தி பெரிய பெரிய பாறைகளும் மலைகளும் இருக்கிற அந்த நடுவுல ஒரு பெரிய மார்ஷியல் செக்ட் இருக்கு. அங்க சூரிய வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா அடிக்குது. வெளிய பார்க்கறதுக்கு அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான டென்ஷன் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு முக்கியமான பிரைவேட் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்களும் முக்கியமான கெஸ்ட்டுகளும் அங்க ஒண்ணு கூடியிருக்காங்க. அந்த ஹாலுக்குள்ள காலடி சத்தம் எதிரொலிக்குது. அப்போ அங்க எதிர்பார்க்காத ஒருத்தர் திடீர்னு வராரு. அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் அவரை வழிமறிச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த விசிட்டர் இவ்ளோ ஈஸியா உள்ள நுழைஞ்சிருக்க கூடாதுன்னு தெரியும்போது அங்க இருக்கிற மொத்த மூடும் அப்படியே மாறுது. அங்க ஒரு குரூப் ஆஃப் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒன்னா நின்னுட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு பெண், இவ்ளோ திறமையான ஃபைட்டர்ஸால கூட உள்ள நுழைய முடியல, ஆனா இந்த புது ஆளு எப்படி இவ்ளோ ஈஸியா உள்ள வந்தாருன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அந்த நபர் உள்ள வந்தத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சத்தமா சிரிக்கிறாரு. தன்னோட சபார்டினேட் இந்த வேலைய கச்சிதமா செஞ்சு முடிச்சத பார்த்து அவரை ரொம்ப பாராட்டுறாரு. அவரோட ரியாக்ஷனை பார்க்கும்போது இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது, எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்திருக்குன்னு, அங்க இருக்கிற சிச்சுவேஷன் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நல்லா தெரியுது. அந்த ஆள் மெதுவா முன்னாடி வந்து அங்க இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து வம்பு இழுக்கிறாரு. அந்த பெண் இன்னொரு ஃபைட்டர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி அவர் கிண்டல் பண்றாரு. ஒரு நக்கலான சிரிப்போட அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி மத்தவங்க சந்தேகத்தை கேலியா மாத்துறாரு. அந்த ரூம் ஃபுல்லா தன்னோட ஆதிக்கத்தை மெதுவா காட்டிட்டு இருக்கும்போது சிவப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த பெண் முகத்துல வேர்வை இருந்தாலும் ரொம்ப அமைதியா சிரிச்சிட்டு எந்த இடத்துலயும் பின்வாங்காம பதில் சொல்றாங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ல எந்த பயமும் இல்ல, ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை பார்த்து அவங்க மிரளலன்னு அதுலயே தெரியுது. அவங்க முன்னாடி வந்து மோக் யாங்குன் கிட்ட நேரடியா பேசுறாங்க. நான் முன்னாடி கொடுத்த அந்த பிளாக் இன்னும் உங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த திடீர் கேள்வி அங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய ஷாக் கொடுக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில யாருக்கும் தெரியாத ஒரு பழைய கனெக்ஷன் இருக்கிறது இப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது. அங்க டென்ஷன் அப்படியே எகிரிடுச்சு. ஒருத்தர் கோபத்துல தன்னோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு சண்டைக்கு ரெடியாகிறாரு. ஆனா இன்னொருத்தர் பதட்டமா அவரை தடுத்து நிறுத்தி, தயவு செஞ்சு இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு தன்னோட தலைவர்கிட்ட கெஞ்சுறாரு. அந்த குரூப்பை அப்படியே கதவு பக்கமா பின்னாடி தள்ளுறாங்க. அந்த சிவப்பு ட்ரெஸ் போட்ட பெண் அங்கேயே உறுதியா நிக்கிறாங்க. மோயாங் ரெண்டு பக்கத்துக்கும் நடுவுல ரொம்ப நிதானமா இருந்துட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையும் அமைதியா கவனிச்சு கண்ட்ரோல் பண்றாரு. கார்ட்ஸும் அங்க இருக்கிற மத்தவங்களும் இதைய உத்து பார்த்துட்டு இருக்காங்க. வெடியில ஒரு வயசான பாட்டியும் அவங்க கூட வந்த ஒருத்தரும் தூரத்துல இருந்து இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. கூட வந்தவர் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அந்த பாட்டி அமைதியா இருக்காங்க. ஏன்னா இந்த சந்திப்பு அந்த மொத்த செக்டுக்குள்ள இருக்கிற பவர் பேலன்ஸையே மாத்திடும்னு அவங்களுக்கு புரியுது. எல்லாரோட கவனமும் இப்போ மோயாங் பக்கம் திரும்புது. அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாரும் மெதுவா பேசிக்கிறாங்க. உண்மையான பிரச்சனை அந்த சிவப்பு ட்ரெஸ் போட்ட பெண் கிடையாது, ரெண்டு பக்கத்துக்கும் நடுவுல ரொம்ப அமைதியா நின்னுக்கிற அந்த இளைஞன் தான் அவங்க முடிவு பண்றாங்க. எல்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப ரகசியமா விவாதம் பண்றாங்க. அந்த டாப் ட்ரைனி பிளாக்க அவங்களால அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கிட முடியாது. ஆனா அந்த பையனை இவ்ளோ ஃப்ரீயா உள்ள விட்டா அது மத்த பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு கோபத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறாங்க. எந்த முடிவை எடுத்தாலும் அங்க ஒரு சண்டை வர வாய்ப்பு இருக்கு. போன் எல்டர் ஒரு பெருமூச்சு விடுறாரு. இதுக்கு ஒரு தெளிவான தீர்வு இல்லைன்னு அவருக்கு புரியுது. இவ்ளோ கவலைகள் இருந்தாலும் அவங்கள அப்படியே மறுத்து வெளியே அனுப்ப முடியாதுங்கிற கசப்பான உண்மையை அவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த முடிவு அவங்கள ரொம்ப வருத்துது. அப்போ அந்த ஹால் கதவுகள் திறக்குது. ஒரு பவர்ஃபுல்லான பெண்மணி அங்க முன்னாடி வரும்போது எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அவங்க வந்த உடனே அந்த இடம் அப்படியே நிசப்தமாயிடுச்சு. எல்லா கண்ணும் அவங்க மேல தான் இருக்கு. ஏதோ பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தோணுது. அவங்க ரொம்ப உறுதியா பேசுறாங்க. இந்த மீட்டிங் தொடர்ந்து நடக்கும்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறதா சொல்றாங்க. இத கேட்டு அங்க இருக்கிற கூட்டத்துல ஒரு அதிர்ச்சியால பரவுது. அவங்களோட பையன் இத நம்ப முடியாம பாக்குறான். ஏன்னா விஷயங்கள் எல்லாமே இப்போ கைமீறி போயிட்டு இருக்குன்னு அவனுக்கு புரியுது. எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அந்த வயசான பெண்மணி முன்னாடி நடந்து போறாங்க. எல்லாரும் அவரை நேரடியா போய் பார்க்கறது தான் இப்போதைக்கு வேகமான வழின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் அவங்க எவ்வளவு தீர்க்கமா முடிவு பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது. இந்த சூழலை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி அவங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு. அவங்களோட அந்த தன்னம்பிக்கையை பார்க்கும்போது இந்த முடிவு எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட இந்த தன்னம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கடைசியா சொல்றாங்க. மோயாங் வூவோட அப்பா மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஒரு விஷக்கலை நிபுணர். இந்த ஒரு விஷயம் அங்க இருந்த பயத்தை அப்படியே ஒரு மரியாதையா மாத்திடுச்சு. அடுத்த சீன் பீகாவோட வீட்டுக்கு மாறுது. அது மலைகளுக்கு மத்தியில மறைஞ்சிருக்கிற ரொம்ப அமைதியான ஆனா மிரட்டலான ஒரு இடம். இடம் மாறுறத பார்த்தாலே தெரியுது, இனிமே வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் இருக்காதுன்னு. ஒருத்தர் கதவை திறந்துட்டு இவ்ளோ லேட் ஆனதுக்கு ரொம்ப நிதானமா மன்னிப்பு கேட்கிறாரு. அவரோட கூர்மையான பார்வையும் அந்த கம்பீரமான தோற்றமும் ஒன்னு சொல்லுது.
இவர்தான் எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்ன அந்த கணவர். இப்போதான் உண்மையான நெகோசியேஷன் ஆரம்பிக்க போகுது. அங்க ஒரு மெசஞ்சர் வந்து உங்க 3 பேரையும் பார்க்கறதுக்கு மாஸ்டர் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு நிம்மதி வருது. ஆனா அதுக்குள்ளேயே அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. அந்த கண்டிஷனை கேட்ட உடனே அந்த குரூப் மத்தியில ஒரு சங்கடமான ரியாக்ஷன் வருது. அவங்க 3 பேரும் அந்த கண்டிஷன் என்னன்னு ரொம்ப கவனமா கேக்குறாங்க. நீங்களே அவர்கிட்ட நேரடியா வரணும், இதுதான் அந்த கண்டிஷன். இவ்ளோ சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அந்த வீட்டை நோக்கி படிகள்ல ஏறி போறாங்க. அவங்களோட குரல்ல தயக்கம் இருந்தாலும் யாருமே பின்வாங்கல. அந்த வீட்டை சுத்தி இருக்கிற அந்த நிசப்தம் ஏதோ பிளான் பண்ணி வரவழைச்ச மாதிரி இருக்கு. ஒரு கதவு திறக்கும்போது அதிலிருந்து பச்சை கலர்ல ஒரு எனர்ஜி வெளியே வருது. அந்த விஷம் காத்துல செம வேகமா பரவுது. அதுல 2 பேர் பயந்து போய் வாயை மூடிக்கிறாங்க. அந்த விஷம் அவங்க உடம்ப எவ்வளவு வேகமா அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அந்த விஷம் பரவற இடத்துல ரொம்ப அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு உண்மையை சொல்றாரு. அந்த தரை வீடு ஃபுல்லாவே விஷத்தானதா நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. எங்க அப்பாவை உங்களுக்கு பார்க்கணும்னா இந்த விஷத்தை தாங்கிட்டு இதிலிருந்து உயிரோட வெளியே வரணும், இதுதான் உங்களுக்கான சோதனைன்னு சொல்றாரு. எதிர்பார்க்காத விதமா காத்துல விஷம் அப்படியே பொங்குது. ஒருத்தர் பதட்டமாகி வாயை மூடிக்கிறாரு. அந்த பெண் அதிர்ச்சியில தள்ளாடுறாங்க. மூக் காங்குன் மட்டும் ரொம்ப அமைதியா அங்க நடக்கிறத கவனிச்சிட்டு இருக்காரு. இதுதான் ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொன்ன கண்டிஷன் இப்பதான் எல்லாருக்கும் புரியுது. பீக் சஹாவை சந்திக்கணும்னா இந்த வீடு ஃபுல்லா பரவி இருக்கிற விஷத்தை கடந்து தான் போகணும். அந்த ஆளு பல்ல கடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இது ஒரு மிரட்டல் கிடையாது, இது ஒரு டெஸ்ட்னு இப்ப அவங்களுக்கு புரியுது. அந்த பெண் தன்னை தானே தேத்திக்கிறாங்க. இத்தனை சோதனையில கடைசியில விஷத்துல தான் வந்து நிக்கணுமான்னு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாவும் எரிச்சலாவும் இருக்கு. இந்த சூழல் எவ்வளோ ஆபத்தானதுன்னும் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவ்வளவுதான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விஷம் பீக் ஹவுஸோட சிக்னேச்சர் விஷம்னு தெரியுது. ஜாங் யுவான்ல இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான விஷம் இது. இதுக்கு ஆன்டிடோட் இருக்குமானே தெரியாது. நிஜமான சோதனை என்னன்னு தெரியும் போது அவங்க பயம் இன்னும் அதிகமாகுது. அந்த மூடிய கதவு முன்னாடி எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. ஒருத்தர் கூட பேசல. அங்க சாய்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒன்னு விஷத்த கடந்து முன்னாடி போகணும், இல்லனா பைக் சாகாவை பார்க்கற வாய்ப்பை விட்டுட்டு பின்னாடி போகணும். அந்த எல்டர் இத அமைதியா கவனிச்சிட்டு இருக்காங்க. யாருமே முன்னாடி எடுத்து வைக்க துணியல. விஷத்தை ஹேண்டில் பண்ணி அனுபவம் இல்லனா எவ்வளவு பெரிய மார்ஷல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்களோட உள் ஆற்றலை வச்சு தான் இந்த காத்துல மூச்சு விட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. யாருமே வரமாட்டாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு மூமெண்ட் அந்த டென்ஷனை உடைக்குது. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் முன்னாடி போறாரு. மூக் ஜாங்பூன் நேரடியா அந்த விஷம் இருக்கிற இடத்துக்குள்ள நடந்து போறாரு. பச்சை கலர் புகை அவரை சுத்தி சுழலுது. மத்தவங்க எல்லாரும் அவர் செஞ்சதை பார்த்து நம்ப முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அங்க ஒரே பரபரப்பாகுது. அந்த பாட்டி நில்லுன்னு கத்துறாங்க. அவர் உடம்பு இப்பவே சரிஞ்சிடும், இல்லனா ரத்தம் கக்கி கை கால் விளங்காம போயிடும்னு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா யாராவது ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே மோக் ஜியாங்-உன் ரொம்ப சாதாரணமா பேசுறாரு. அவஸ்தைப்படுறதுக்கு பதிலா இந்த விஷம் நல்ல வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறத பாட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அந்த 3 பேரும் மோக் ஜியாங்-உன்ன ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க முகத்துல வேர்வை கொட்டுது. ஆனா அவர் மட்டும் அந்த விஷக்காத்துல ஒண்ணுமே ஆகாத மாதிரி ரொம்ப கூலா நின்னுட்டு இருக்காரு. அந்த வீட்ல என்னென்ன விஷம் கலந்திருக்குன்னு அவர் ஒரு லிஸ்டே போடுறாரு. அபூர்வமான செடிகள், பாம்போட விஷம்னு ஜாங் யுவான்ல இருக்கிற கொடிய விஷங்கள் எல்லாத்தையும் அவர் வரிசையா சொல்றாரு. ஒவ்வொரு பேரை சொல்லும்போதும் அந்த இடம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு மத்தவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒரு சின்ன சிரிப்போட நான் இப்ப உள்ள போகலாமான்னு கேக்குறாரு. சுத்தி இருக்கிற ஆபத்துக்கும் அவரோட அந்த ரிலாக்ஸான டோனுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அவரோட அந்த தன்னம்பிக்கைய பார்த்து அந்த குரூப் ஃபுல்லா ஷாக் ஆகுது. அவங்க எல்லாரும் முன்னாடி வந்து, நீ எப்படி விஷக்கலைய கத்துக்கிட்ட, எங்கள உடனே கொல்லக்கூடிய இந்த விஷத்த உன்னால எப்படி தாங்க முடியுதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி ரொம்ப அமைதியா பதில் சொல்றாங்க. இதுல எந்த ரகசியமும் இல்ல. மோக் வெறும் விஷம் பத்தியும் மூலிகைகள் பத்தியும் படிச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றது மத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை தான் கொடுக்குது. ஏன்னா இவனோட அறிவு சாதாரண படிப்புக்கும் மேல இருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. அந்த பாட்டி மோக்க ரொம்ப கூர்மையா கவனிக்கிறாங்க. ஒரு சாதாரண மனுஷனால இந்த விஷயத்துல இவ்வளவு அமைதியா இருக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இவனுக்கு ஏதோ அபூர்வமான திறமை இருக்குன்னு அவங்க மனசுக்குள்ள தோணுது. விஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது வேற, ஆனா அதோட வாசனைய வச்சே இது என்ன விஷம்னு கண்டுபிடிக்கிறது வேற லெவல் டேலண்ட். மோக் அந்த மூடிய கதவு முன்னாடி நிக்கிறாரு. பச்சை கலர் விஷம் அவரை சுத்திட்டு இருக்கு. அவர் ரொம்ப அமைதியா பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அந்த விஷக்காத்து ஏதோ சாதாரண தென்றல் காத்து மாதிரி அவருக்கு இருக்கு. அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே, எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் எனக்கு வேணும்னு ஓப்பனா சொல்றாங்க. மத்தவங்களுக்கும் இப்போதான் புரிய ஆரம்பிக்குது, ஏன் பக்கா இவன் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டினாருன்னு.
இந்த மீட்டிங் ஒரு டைம் வேஸ்ட்னு நினைச்சேன், ஆனா இப்போ என் முடிவை மாட்டிக்கிட்டேன்னு அவங்க முடிவு பண்றாங்க. இவன் கூட ஒரு கூட்டணி வச்சுக்கிறது ரொம்ப பயனுள்ளதாவும் அதே சமயம் ஆபத்தாவும் இருக்கும்னு அவங்க முடிவு பண்றாங்க. நீல கலர் ட்ரெஸ் போட்டவர் மத்த 2 பேரையும் பார்த்து, நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த விஷம் அந்த பில்டிங் ஃபுல்லா பரவிட்டு இருக்கிறப்போ இந்த கேள்வி ரொம்ப கனமா இருக்கு. அந்த மசில் மேன் முன்னாடி வந்து, என்னோட சபார்டினேட்டே முன்னாடி போயிட்டான், நான் இப்ப பின்வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த பெண்ணும் எந்த யோசனையும் இல்லாம அவரை ஃபாலோ பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த நீல கலர் ட்ரெஸ் போட்டவர் ஓகே சொல்றாரு. அவங்களோட சி எனர்ஜிய உடம்பு ஃபுல்லா சுத்த விட்டு விஷத்தை எதிர்க்க சொல்லிட்டு, நானே அவங்கள நேரடியா கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அவங்க 3 பேரும் ஒண்ணா உள்ள போறாங்க. அவங்க உடம்பு சுத்தி பச்சை கலர் விஷம் சுழலுது. எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் அவங்க அந்த பில்டிங்குள்ள ஆழமா போறாங்க. இருட்டான ஒரு பாதையில அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அந்த புகை இன்னும் அதிகமாகுது. கடைசியில பேக் சாகாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க நேரா போறாங்க. அவங்க உள்ள போக போக விஷம் அவங்க கால் வரைக்கும் வந்துருச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப பாரமா இருக்கு. அந்த பச்சை கலர் புகை தர வழியா செவுத்துல எல்லாம் ஏறுது. இப்போதான் அவங்களுக்கு அந்த வலி தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஆளு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பெண் வாயை மூடிக்கிறாங்க. அந்த விஷம் அவங்க உடம்ப எரிக்கிறத அவங்களால தாங்க முடியல. அவங்கள நிலைமைய பார்த்துட்டு அந்த பெண், நீ நிஜமாவே நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. அவர் ரொம்ப அமைதியா இந்த விஷமெல்லாம் சமாளிக்கலான்னு பதில் சொல்றாரு. மத்தவங்கள நிலைகுலைக்க வைக்கிற அந்த விஷம் அவருக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு வழியா அவங்க நின்னுட்டாங்க. அந்த நீல கலர் ட்ரெஸ் போட்டவர் நாம வந்துட்டோன்னு சொல்றாரு. அங்க காத்து ரொம்ப அமைதியா இருந்தாலும் விஷம் அவங்கள சுத்திட்டு இருக்கு. அவர் ஒரு மூடிய கதவை காட்டி ரொம்ப உறுதியான குரல்ல பேசுறாரு. அந்த ரூமுக்குள்ள தான் பைக் சாகாவோட அப்பா உங்களுக்காக காத்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அந்த ரூமுக்கு கிட்டு போக போக விஷம் இன்னும் அதிகமாகும்னு வார்னிங் கொடுக்கறாரு. மத்த 2 பேரும் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா இப்போ நிக்கிற இடத்துலயே அவங்களால முடியல. பைக் ஹவுஸோட அல்டிமேட் ஆர்ட் பாய்சன் சுத்ரா ஆஃப் டீமன் டிஸ்ட்ரக்ஷனை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதிலிருந்து வர்ற விஷம் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் உருக்கிடும்னு சொல்றாரு. அதை ஒரு ஸ்பெஷலான கல்லுல தான் வச்சிருக்கணும். அந்த பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க வந்த அந்த 2 பேரும் மூச்சு விட முடியாம திணறாங்க. இந்த விஷயம் நினைச்சா 100 கணக்கான மார்ஷல் ஆர்டிஸ்ட நிமிஷத்துல கொன்னிடும்னு அவங்களுக்கு புரியுது. ஒரு வழியா அவங்க அந்த உள்ள இருக்கிற ரூமுக்கு வந்துட்டாங்க. அந்த நீல கலர் ட்ரெஸ் போட்டவர் நாம வந்துட்டோன்னு அனௌன்ஸ் பண்றாரு. அந்த மூடிய கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு பதில் வருது. அந்த பேட்ரியார்க் ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. நீங்க 3 பேருமே இவ்ளோ தூரம் வந்துட்டீங்களா அப்படின்னு அந்த வார்த்தைய மெதுவா ரிப்பீட் பண்றாரு. அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு கனமான குரல் கேக்குது. அந்த அமைதியான குரல்லையே ஒரு பெரிய பிரஷர் இருக்கு. அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளை தான் இப்ப பார்க்க போறோம்னு அவங்களுக்கு புரியுது. அவர் நடந்து வரும்போது அந்த விஷம் தர ஃபுல்லா வேகமா பரவுது. அவரோட அந்த பிரசன்ஸை பார்த்தாலே தெரியுது, அவர் தான் அந்த டோட் பாய்சன் கிங். அந்த மசில் மேன் முன்னாடி வந்து தன்னை ஜாங் நாங் அக் செகண்ட் டிசைபிள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் பாய்சன் கிங்கோட சப்போர்ட்டை கேட்க தான் வந்திருக்கேன்னு எந்த தயக்கமும் இல்லாம சொல்றாரு. இதை கேட்டு பாய்சன் கிங் ரொம்ப ஆர்வமா பேசுறாரு. அவரோட நேர்மையை பாராட்டிட்டு பக்கத்துல இருக்கிற பெண்ணை பார்க்கறாரு. அவங்களும் அதே காரணத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு அவருக்கு புரியுது. ஆனா அந்த பேச்சு தொடர்றதுக்கு முன்னாடியே டென்ஷன் அதிகமாகுது. அந்த பெண் டக்குன்னு ஜாங் நாங் அக்குக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உண்மையான ஆபத்தும் பேச்சுவார்த்தையும் இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு அவங்க சைகை பண்றாங்க. ஜாங் நாங் அக் தன்னோட லட்சியத்தை சத்தமா சொல்றாரு. நான் இந்த அசோசியேஷனோட லீடராதி பெரிய ஆளா வருவேன்னு சொல்றாரு. கை முஷ்டியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு பாய்சன் கிங் கிட்ட சப்போர்ட் கேட்கிறாரு. ஆனா அதுக்கு பதில் கிடைக்கல. பதிலுக்கு அந்த ரூம் ஃபுல்லா ஒரு காட்டு சிரிப்பு கேக்குது. அந்த பச்சை கலர் விஷம் ரூம் ஃபுல்லா பொங்குது. அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை அந்த ராஜா கேலி பண்றாரு. திடீர்னு ஒரு பெரிய விஷ அலை அவங்க மேல மோதுது. ஜாங் நாங் அக்கும் அவரோட பார்ட்னரும் பின்னாடி தள்ளப்படுறாங்க. அவங்க உடம்பு அப்படியே நடுங்குது. அங்க நிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டோட் பாய்சன் கிங் கடைசியா பதில் சொல்றாரு. இந்த மாதிரி வெற்று வார்த்தைகள் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை கேட்கிறாரு. சப்போர்ட்டுங்கிறது வெறும் லட்சியத்தால வராது, செயல்ல தான் காட்டணும்னு சொல்றாரு. ஒரு பயங்கரமான விஷத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தன்னோட கண்டிஷனை சொல்றாரு. யார் ஒருத்தர் என்னோட இந்த அதிகாரத்துக்கு நடுவுல தரையிலிருந்து எழுந்து நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆசையை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. நிஜமான சோதனை இப்போ ஆரம்பிக்குது. அந்த குரூப் ஒரு ட்ரெய்னிங் ஹால்ல இருக்காங்க. அங்க ஃபுல்லா பச்சை கலர் விஷ புகை இருக்கு. அங்க இருக்கிற காத்தே விஷம்தான். அவங்க மூச்சு விடுறதுக்கே அவங்களோட கீ எனர்ஜியை பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஒருத்தர் அமைதியா 3 பேரும் வந்துட்டாங்கன்னு உள்ள இருக்கிற மாஸ்டருக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ அந்த பவர்ஃபுல்லான ஆளு டோக் பாய்சன் கிங் முன்னாடி வராரு. அவரோட குரல்லையே அவ்வளவு விஷம் கலந்த ஒரு எனர்ஜி இருக்கு. அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த லெஜெண்டரி 5 ராஜாக்கள்லையே இவர் ரொம்ப பலமானவர்னு அவங்களுக்கு புரியுது. ஜாங் நாங் அக் தன்னை இன்ட்ரோ பண்ணிட்டு அசோசியேஷன் லீடர் ஆகணுங்கிற ஆசையே சொல்றாரு. இவ்வளவு ப்ரெஷர்லையும் அவர் ரொம்ப நம்பிக்கையா சப்போர்ட் கேட்கிறாரு.
ஆனா பாய்சன் கிங் சிரிச்சிட்டு அந்த வார்த்தைகளை தள்ளிவிடுறாரு. தன்னோட விஷ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்றாரு. அந்த பச்சை கலர் புகை வெடிச்சு சிதறி ஜாங் நாங் கக் மேல மோதுது. அவங்க நிக்கவே முடியாம திணறாங்க. அந்த விஷம் பரவுற விதத்தை பார்த்தா இது சாதாரணமா தாங்கிக்க கூடியது கிடையாதுன்னு தெரியுது. பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட்ஸே இவ பார்த்து மிரண்டு போறாங்க. யார் ஒருத்தர் தானா தரையிலிருந்து எந்திரிச்சு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என் சப்போர்ட்னு சொல்லி அந்த டெஸ்ட்டை ஒரு வாழ்வா சாவா போராட்டமா மாத்திடுறாரு. அவரோட பையனும் அந்த ரூமுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாரு. விஷம் அவர் மேல அழுத்தம் கொடுக்கறப்போ வாயை மூடிக்கிறாரு. அப்பா யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கலங்கிற உண்மையை அவர் இப்போதான் உணர்றாரு. கதவு வழியா விஷம் இன்னும் அதிகமா வருது. அந்த விஷத்துக்கு நடுவுல அவரோட அப்பா ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கிறத அவர் பார்க்கறாரு. இவ்வளவு ஆபத்துலயும் அவர் ஒண்ணுமே ஆகாத மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கன்னு கேட்கறாரு. அவரோட அமைதியை பார்த்துட்டு டோட் பாய்சன் கிங் பைக் சாகா கடைசியா பேசுறாரு. நீ என்ன நினைச்சியோ அதுதான் இப்போ நடக்குது இல்லையான்னு தன்னோட பையனை பார்த்து கேட்கறாரு. இந்த சந்திப்பு கண்டிப்பா நடக்கும்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். ஆனா திடீர்னு அவரோட பார்வை மாறுது. ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு அவர் சென்ஸ் பண்றாரு. வேற ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அந்த ரூம்குள்ள வந்துட்டதை அவர் கவனிக்கிறாரு. ஒரு புது ஆளு விஷத்துக்கு நடுவுல நடந்து வர்றத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவரோட வரவு அங்க இருக்கிற பேலன்ஸையே குலைச்சிடுச்சு. இப்போ சிச்சுவேஷன் அவரோட அப்பாவோட கண்ட்ரோல்ல இல்ல. நீல கலர் ட்ரெஸ் போட்டவர் மூச்சு விட முடியாம திணறாரு. இவ்வளவு கொடிய விஷத்துல ஒருத்தரால எப்படி நிக்க முடியுதுன்னு அவர் ஆச்சரியமா கேட்கறாரு. அந்த பச்சை கலர் விஷம் அழுத்தினாலும் ஒருத்தர் ரொம்ப அமைதியா நடந்து வராரு. மத்தவங்க மாதிரி இவருக்கு எந்த வலியும் இல்ல. அவர் முகம் ரொம்ப ஸ்டெடியா இருக்கு. விஷம் அவர் உடம்புல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. டோட் பாய்சன் கிங் பைக் சாகா இப்போ முழுசா வெளியே வராரு. அவரோட பிரசன்ஸ் அங்க இருக்கிற எல்லாரையும் மிரள வைக்குது. இது வெறும் விஷத்தை தாங்குற சக்தி மட்டும் இல்ல, இது அந்த விஷத்தையே கட்டுப்படுத்துற ஒரு மாஸ்டர்னு மத்தவங்களுக்கு புரியுது. பைக் சாகாவோட மார்புல இருக்கிற ஒரு அடையாளத்தை இப்போ க்ளோஸா காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதையே அவங்க ஏற்கனவே பார்த்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ரகசியமோ ஆபத்தும் இருக்குன்னு புரியுது. பைக் சாகா ஒரு அடி எடுத்து வச்ச உடனே விஷம் ரூம் ஃபுல்லா அப்படியே பாயுது. அந்த வேகத்துல எல்லாரும் பின்னாடி தூக்கி எறியப்படுறாங்க. அங்க இருக்கிற பவர் வித்தியாசம் இப்போதான் எல்லாருக்கும் புரியுது. அங்க ஒரே அதிர்ச்சியும் குழப்பமும் தான் இருக்கு. அப்படியே அந்த சீன் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துது. ஒரு எரியிற சிம்பலும் கூடவே ஒரு கொடூரமான கொலையோட ஞாபகமும் வருது. அந்த பிணத்து மேல இருந்த அதே அடையாளம் தான் இப்போவும் இங்க இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோவோட தாத்தாவை கொன்னது இவன்தான்னு தெரியுது. இந்த சின்ன அடையாளம் தான் இப்போ அந்த கொலையாளியை அடையாளம் காட்டுறதுக்கான முக்கியமான கீ. இது இப்போ இருக்கிற பிரச்சனைய பழைய காலத்து ஒரு பெரிய மோதலோட லிங்க் பண்ணுது. அந்த அடையாளம் நெருப்பா எரியுது. அந்த பாவி இன்னும் உயிரோடவும் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கான்னு இது கன்ஃபார்ம் பண்ணுது. அந்த மார்க் யாராலையும் அழிக்க முடியாதுன்னோ அதை பார்த்தாலே பயம் வரும்னோ அந்த இமேஜ் காட்டுது. இப்போ ஹீரோ முன்னாடி வந்து ரொம்ப மரியாதையா குனிஞ்சு வணங்குறாரு. எனக்கு நீங்க கத்துக் கொடுக்கணும்னு கேட்கறாரு. அவர் மன்னிப்பு கேட்கல, இல்ல உயிர் பிச்சை கேட்கல. அவருக்கு பலம் வேணும். அவரோட குறிக்கோள் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த அடையாளத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆளை போய் எதுக்கிறதுக்கான அறிவு அவருக்கு வேணும். டோட் பாய்சன் கிங் பைக் சாகா ரொம்ப நிதானமா கம்பீரமா அங்க இருக்காரு. அவர் இதை எந்த ஆச்சரியமும் இல்லாம கேட்கறாரு. அந்த அடையாளத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் வரலாறும் இவருக்கு நல்லா தெரியும்னு அவரோட மகத்தை பார்த்தாலே தெரியுது. அவர் கேட்கறது ரொம்ப சிம்பிள். ஃபேண்டம் ஸ்வாட பத்தி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கறாரு. இந்த ஒரு நிமிஷம் அவரோட பாதையே மாத்திடுச்சு. இப்போ இது வெறும் சண்டை கிடையாது, இது ஒரு பழிவாங்கலுக்கும் உண்மைக்கும் தயாராகிற ஒரு ஆரம்பம். இந்த கதையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? அடுத்த பார்ட்ல இன்னும் என்னென்ன ரகசியங்கள் வெளியே வரப்போகுதுன்னு நான் சொல்றேன். அதையும் பார்க்க ரெடியா இருங்க.